பேசுகிறாடாலாம் நல்லா இருக்குங்களா எல்லாம் பேசமா இருக்குங்களா இவனுக்கு வசனி கதிச்சல் பண்ணியிருக்கான வேத வசனம் பார்த்தீங்கன்னா நீ வண்ணை ஞானி என்று எண்ணாதே நீதிமொழிகள் 3:7 வாங்க ஸ்டோருக்குள்ளே போகலாம். ஒரு ஒரு ஊரில் ஃபார்மர் அரிசி எடுத்துகிட்டு ஊருக்கு போயிட்டு இருந்தார். குதிரையில் போயிட்டு இருந்தார் அரிசி எடுத்துகிட்டு. அப்போ அவர் பரிசத்தினால கொஞ்ச நேரம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தார். அப்போ குதிரை எழுந்திரிச்சு பார்த்தா காணும். அப்போ அந்த ஒரு பையன் வந்தான். அப்படியே பையன் என் குதிரையை பார்த்தியா அதில் அரிசி மூட்டை இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அந்த ஃபார்மரு. அப்போ நான் பார்க்கல, ஆனால் அதுக்கு ஒரு லெஃப்ட் கண்ணு தான் போய்க்குமா, இதோ ஒரு கால் நொண்டியாக இருக்குமா, இதோ அரிசி மூட்டை கொண்டு போகுமா அப்படின்னு இந்த பையன் சொன்னான். ஆமாம் ஆமான்னு ஃபார்மர் தலையாட்டினாங்க. அவன் நீ தான் திருட்டுனியா? நான் நான் பார்க்கவே அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொண்டு போயிட்டாங்க அந்த ஃபார்மரில் அந்த பையனை. அதுக்கப்புறம் போலீஸ் சார் கேட்டார், நீ கருத்து சொல்லலையே, அப்போ நீ தான் திருடிப்பேன்னு போலீஸ் சாரும் கேட்குறாங்க. இல்லை சார், நான் நடந்து போக வரையில இந்த குதிரையோட கால் தடங்கள் இருந்துச்சு, அதில் 3 கால் தான் இருக்குது, ஒரு காலை காணும், அதனால தான் அதுக்கு ஒரு கால் நொண்டின்னு நினச்சிக்கிட்டேன். அப்போ நான் போகிற வழியில் ஃபுல்லெல்லாம் லெஃப்ட்டு சாப்பிட்டு இருந்துச்சு, ரைட் சாப்பிடாமல் இல்லை. அப்போ அதுக்கு கண்ணு தெரியல. அதுக்கப்புறம் கீழெல்லாம் அரிசி இருந்துச்சு. அப்போ அதை ஒரு அரிசி பூச்சி கொண்டு போச்சுன்னு நினச்சேன். அப்போ போலீஸ் வரோம் அந்த பையனை பாராட்டினாங்க. அந்த ஃபார்மரை கூப்பிட்டு இனிமேட்டு நீ தப்பானதை சொன்ன உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோண்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எந்த அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாதீங்க, இதோ யோசிச்சு பண்ணுங்க, இதோ நல்லா பேசுங்க, இல்லைன்னா உங்களுக்கு மறந்து போயிட ஏதாச்சும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் ப்ரே பண்ணுங்க. ஆமென்.